Hi friends, welcome to our channel. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புதினா ரைஸ். புதினா ரைஸ் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. அதில் பாதி கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை கழுவி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, 4 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி காஞ்சி பொன்னிறமாக வதங்கின எண்ணெயில் ஒரு சிட்டிகை பெருஞ்சீரகத்தை சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதித்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி ஒரு அதாவது ஒரு தொக்கு பேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம அதை என்ன பண்ணிக்கிறோம் நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் ஒரு பேஸ்ட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே சைட் பை சைட் சூடான சாதத்தை நம்ம வடித்து வச்சுருக்கோம். அதே டைம் நம்மளோட தொக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சூடாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து இந்த தொக்கோட சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.